வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டு தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, அதோட வேஸ்ட்னஸ் அது எவ்வளோ பெருசாக இருக்குது, கெப்லர்ஸ் லா ஆஃப் மோஷன் அண்ட் அதோட ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், ஆர்பிட்டல் வெலாசிட்டி அண்ட் டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதை பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில் பார்த்திங்கன்னா if you look at the sky you can see the sun during daytime, moon and numerous stars during night time. In the earlier days before the invention of astronomical instruments, people were able to see the sun, moon and stars only. Based on their observation, they thought that earth is the center of all the objects in the space. This is known as a geocentric model held by Greek astronomer Ptolemy 2nd century and Indian astronomer Aryabhatta 5th century, and many astronomers around the world. Later Polish astronomer Nicolaus Copernicus observed the space more keenly and proposed the heliocentric model. Helios is equal to sun, with sun at the center of the solar system. The invention of the telescope of Netherlands in 1608 created a revolution in astronomy. அதாவது நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நேக்கட் ஐஸில் பார்க்குறப்போ வெறும் மூன், சன் அண்ட் எர்த்து இது ரெண்டும் வந்து நம்மளை சுற்றி வருது அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ எர்த்து தான் வந்து சென்டரில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா டோலமி வந்து 2nd சென்ச்சுரிலையும் ஆரியபட்டா வந்து 5th சென்ச்சுரிலையும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து இல்லை சன் தான் வந்து சென்டர், அதுக்கப்புறம் தான் நம்ம தான் அவங்கள சுற்றி வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்வென்ஷன் ஆஃப் டெலஸ்கோப் வந்து 1608 வந்தப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு புது ரெவல்யூஷனே உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த டெலஸ்கோப் லீட் ஆஸ்ட்ரோனமர்ஸ் டு ரியலைஸ் தட் our sun is hundreds of billion of stars in a galaxy that we call the Milky Way. We have the millions of galaxies in space. The collection of all things that exist in space is known as the universe. அதாவது எத்தனை பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஸ்டார் தான் சன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்ஸியாக இருக்குது. இந்த கேலக்ஸியெல்லாம் சேர்ந்து நம்ம மில்கி வே அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி நிறையா கேலக்ஸிஸ் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் திங்ஸ் தான் நம்ம யூனிவர்ஸ் சொல்கிறோம். இந்த லெசனில் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி உருவாச்சு, அதில் என்னென்ன இருக்குது, சேட்டலைட்ஸ் வந்து எப்படி ஒரு ஆர்பிட்டோடு சுற்றிட்டு இருக்கு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பில்டிங் பிளாக் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதாவது இங்கே லைனாக கொடுத்துருப்பாங்க. த பேசிக் கான்செப்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் luminous மேட்டர், தட் இஸ் எக்ஸாம்பிள் கேலக்ஸிஸ் விச் ஆர் ரியலி த கலெக்ஷன் ஆஃப் பில்லியன் ஸ்டார்ஸ். கேலக்ஸி அப்படிங்கிறது நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். த யூனிவர்ஸ் கண்டெய்ன்ஸ் எவ்ரி திங் that exists including the earth, planets, stars, space and galaxies. This include all matter, energy and even time. No one knows how big the universe is. யாருக்குமே வந்து இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இட் குட் பி இன்ஃபைனிட்லி லார்ஜ், இது வந்து அதை விட ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் however measure the size of the universe by what they can see. This is called observable universe. The observable universe is around 93 billion light years. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு நம்மலாம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சு இந்த யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 93 பில்லியன் லைட் இயர்ஸ் அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 லைட் இயர்னு பார்த்தீங்கன்னா 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ 93 பில்லியன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும், நம்ம பார்த்த வரைக்கும் இவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் தட் அபவுட் த யூனிவர்ஸ் இஸ் கரண்ட்லி எக்ஸ்பேண்டிங். அதாவது யூனிவர்ஸ் வந்து இப்போவும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் க்ரோயிங் லார்ஜர் அண்ட் லார்ஜர் ஆல் டைம். இது வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிக் பேங் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் இன்ஃப்ளேஷன், அதாவது ஆரிஜின் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அங்கே தான் வந்து ஆரிஜின் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாச்சு, அதுக்கப்புறம் அதில் ரீகாம்பினேஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் டார்க் ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தை சொல்கிறாங்க. அது வந்து 200 மில்லியன் இயர்ஸ் எகோ இதில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸிஸ் உருவாச்சு, அது வந்து 1 பில்லியன் இயர்ஸ் எகோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே தான் வந்து கேலக்ஸி எவல்யூஷன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. 10 பில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் கேலக்ஸிஸ்லேருந்து தனித்தனியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேலக்ஸியில் வந்து
இப்போ இந்த பக்கம் பிக்சர் பார்த்திங்கன்னா நிறையா கேலக்ஸி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கேலக்ஸி மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு கேலக்ஸியில் ஒரு சிஸ்டம் தான் சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டத்தில் தான் நம்மளோட எர்த் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் திங்க் தட் த யூனிவர்ஸ் பிகின் வில் த ஸ்டார்ட் ஆஃப் மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் கால் பிக் பேங். அதாவது இந்த பிக் பேங் அப்படிங்கிற தியரி, இந்த மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் தான் யூனிவர்ஸ் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு இந்த பிக் பேங் தியரி பார்த்தீங்கன்னா ஆல் த மேட்டர் இன் யூனிவர்ஸ் வாஸ் concentrated in a single point of the hot dense matter. About 13.7 billion years ago an explosion occurred and ejected all the matter in all directions in the form to form galaxies. Nearly all the matter in the universe that we understand is made up of hydrogen and helium. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வெளியே எல்லா பக்கம் செதறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் கேலக்ஸிஸ் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கேலக்ஸியில் இருக்க எல்லா மெட்டீரியலுமே வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரெஸ்ட் இன்க்ளூடிங் த ஆக்சிஜன் தட் வி ப்ரீத், the carbon, calcium and the iron in our body and the silicon in our computer chips form the cores of the stars. ஸ்டார்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன், அதுக்கப்புறம் கார்பன் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the gravity that holds these stars together generally keeps these elements deep inside their interiors. When these stars explode, their fundamental building blocks of planetary systems are liberated throughout the universe. அதாவது ஒவ்வொரு ஸ்டார்லேயும் கிராவிட்டி இருக்கனால தான் இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுகா பூமி கடியில், அதாவது ஸ்டார் கடியில் உள்ளே இருக்குது, இன்னர் கோரில் இருக்குது. ஒரு வேளை அங்கே வந்து கிராவிட்டி இல்லை அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதெல்லாம் யூனிவர்ஸ் ஃபுல்லாக செதறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மோட்டோனோ பாக்ஸ் பார்க்கலாம். டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் ஆர் நாட் ஷோ எக்ஸாக்ட்லி வாட் டார்க் மேட்டர் இஸ். டார்க் மேட்டர் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி இன்னும் சயின்டிஸ்ட் வந்து எக்ஸாக்டாக சொல்லலை. பட் dark matter gets its name because it cannot be seen with any type of instrument that we have today. Around 27% of the universe is made up of dark matter. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. ஓவர் 27% ஆஃப் யூனிவர்ஸ் வந்து இந்த டார்க் மேட்டர்னால உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Dark energy is something that fills all space. The theory of dark energy helps us to explain why the universe is expanding. Around 68% of the universe is dark energy. அதாவது யூனிவர்ஸில் 68% வந்து இந்த டார்க் எனர்ஜி இருக்குது. இதனால தான் வந்து இன்னும் கூட இந்த யூனிவர்ஸ் வந்து விரிவடைஞ்சிட்டே போகுது, பெருசாகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேலக்ஸிஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்கலாம். நம்ம இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸியில் நம்ம இருக்கிறது ஒரு கேலக்ஸி. அந்த கேலக்ஸியில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் சோலார் சிஸ்டம். அதில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் நம்மளோட எர்த் அப்படின்னு சொல்லலாம். கேலக்ஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் கேலக்ஸிஸ் were formed shortly after the big bang that happened 10 billion to 13.7 billion years ago. கேலக்ஸிஸில் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்கன்னா 10 பில்லியனுக்கு முன்னாடி நடந்த இந்த பிக் பேங் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் தான் இந்த கேலக்ஸிஸ் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. இமீடியட்லி ஆஃப்டர் த பிக் பேங் clouds of gases begin to compress under gravity to form the building blocks of galaxies. A galaxy is a massive collection of gas, dust and billions of stars and their solar system. Scientists believe that there are 100 billion galaxies in the observable universe. அதாவது சயின்டிஸ்ட்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இருக்கிறதே ஒரு கேலக்ஸி, இந்த மாதிரி 100 பில்லியன் கேலக்ஸிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The size of the galaxy ranges having a few hundred million stars to 100 trillion stars. அதாவது ஒரு கேலக்ஸியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா few hundred மில்லியன்லேருந்து 100 trillion வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேலக்ஸிஸ் or different shapes, ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். டிபெண்டிங் ஆன் தி அப்பியரன்ஸ் கேலக்ஸிஸ் ஆர் கிளாசிஃபைட் as spiral, elliptical and irregular. நம்ம வந்து அதை எப்படி பிரிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல், எலிப்டிக்கல் அண்ட் இர்ரெகுலர்னு சொல்லலாம். கேலக்ஸிஸ் அக்கர் அலோன் ஆர் இன் பேர்ஸ் but they are more often parts of groups, clusters and super clusters. Galaxies in such groups often interact and even merge together. ஒவ்வொரு கேலக்ஸி இருக்கக்கூடிய பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் ரெண்டும் இன்ட்ராக்ட் ஆகி ஒட்டுக்கா ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள். இது வந்து கேலக்ஸிஸ், அதாவது நிறைய கேலக்ஸிஸ் இருக்குது. இதில் ஒரு புள்ளி தான் நம்மளோட கேலக்ஸி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஹப்பல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்லேருந்து எடுத்த ஒரு பிக்சரை சொல்கிறாங்க.
அவர் சன் அண்ட் ஆல் த பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம் ஆர் இந்த மில்கி வே கேலக்ஸி. நம்ம இருக்கக்கூடிய கேலக்ஸி பார்த்திங்கன்னா மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லலாம். தெர் ஆர் மெனி கேலக்ஸிஸ் பிசைட்ஸ் அவர் மில்கி வே. இது தவிர நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸின்னு பார்த்திங்கன்னா அண்ட்ரோமேடா கேலக்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு கேலக்ஸி சொல்கிறாங்க. அது நம்ம பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மில்கி வே கேலக்ஸி நம்ம இருக்கிற கேலக்ஸி பார்த்திங்கன்னா ஸ்பைரல் இன் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் மில்கி வேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கி பேண்ட் ஆஃப் லைட் இன் த ஸ்கை. இது பார்க்க வந்து ஒரு மில்கி கலரில் இருக்கிறனால இது மில்கி வே அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா 100 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கும். இதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 1 lakh லைட் இயர்ஸ் அந்தளவுக்கு டயாமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சோலார் சிஸ்டம் பார்த்திங்கன்னா 25,000 லைட் இயர்ஸ் அந்த சென்டர் ஆஃப் த அவர் கேலக்சியிலேருந்து கிட்டத்தட்ட 25 லைட் இயர்ஸ் தள்ளி தான் நம்மளோட மில்கி வே கேலக்ஸி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் as the earth goes around the sun goes around the center of the galaxy and it takes 250 million years to do that. அதாவது நம்ம எர்த் எப்படி சன்னை சுற்றி வருதோ அதே மாதிரி இந்த சன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த சென்டர் ஆஃப் த கேலக்ஸியை சுற்றி வருது. அது சுற்றி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 million இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம இருக்கக்கூடிய இந்த மில்கி வே கேலக்ஸி. இது பக்கத்தில் இருக்க கேலக்ஸி தான் அண்ட்ரோமேடா. இது ஒரு முக்கியமான ஒரு அண்ட்ரோமேடா கேலக்ஸிங்கிறது முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா டூ யூ நோ பார்க்கலாம். த டிஸ்டன்ஸ் ஆஃப் அண்ட்ரோமேடா. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அண்ட்ரோமேடா இருக்கு இல்லையா ஒரு கேலக்ஸி, அந்த கேலக்ஸிக்கும் நம்ம கேலக்ஸிக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்தில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா எர்த்தில் வந்து ஒரு 30 km/s அந்த ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா 25 பில்லியன் இயர்ஸ் ஆகும் அந்த கேலக்ஸிக்கு போய் சேர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டார்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்டார்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் building blocks of galaxies. Stars were formed when the galaxies were formed during the Big Bang. Stars produce heat, light, ultraviolet rays, X-rays and other forms of radiation. Big Bang explode ஆனப்போ உருவானது தான் இந்த ஸ்டார்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டார்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு, லைட்டு, அல்ட்ராவயலட் ரேஸு, எக்ஸ்ரே இந்த மாதிரி நிறைய ரேடியேஷன் வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. மெயின்லி ஸ்டார்லாம் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ்னால மேடப் அப் ஆகிருக்கும். இந்த ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹீலியம் கூட ஃபியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அ டார்க் நைட் வி கேன் see nearly 3000 stars with a naked eye. நம்ம நேராகவே வந்து கிட்டத்தட்ட வானத்தில் பார்த்திங்கன்னா 3000 ஸ்டார்ஸ் பக்கமாக நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. we don't know how many stars exist. ஆனால் நம்மளோட மில்கி வே கேலக்ஸியில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் இது வரைக்கும் எண்ணவே முடியல. அவர் யூனிவர்ஸ் கண்டெயின்ஸ் மோர் தென் 100 பில்லியன் கேலக்ஸிஸ். அதாவது கிட்டத்தட்ட நம்ம யூனிவர்ஸில் பார்த்திங்கன்னா 100 பில்லியன் கேலக்ஸிஸ் மேலே இருக்குது. அப்போது நம்ம கேலக்ஸியில் இருக்கிறதே நம்மளால் கவுண்ட் பண்ண முடியலங்கிறப்போ இத்தனை 100 பில்லியன் கேலக்ஸின்னு சொல்கிறாங்க. அதுவும் அப்ராக்சிமேட் தான். அப்போ அதில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரொம்பவுமே behind our mind ன்னு சொல்லலாம். and each of those galaxies may have more than 100 billion stars ன்னு சொல்கிறாங்க. though the star appear to be alone, most of the star exist as pairs. அதாவது பார்க்கறதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டாரும் தனித்தனியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பேராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. the brightness of a star depend on their intensity and the distance from the earth. எர்த்துலேருந்து அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதோட இன்டென்சிட்டியை வச்சு தான் அது பிரைட்டாக இருக்கா இல்லை டல்லாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் முடிவு பண்ண முடியுது. ஸ்டார்ஸ் ஆல்சோ appear to be in different colors depending on their temperature. ஒவ்வொரு ஸ்டாரும் வந்து நம்ம நினைக்கிற ஸ்டார் எல்லாமே வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். அப்படி கிடையாது. டிபெண்டிங் ஆன் their temperature ஸ்டார்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட் ஸ்டார்ஸ் ஆர் ஒயிட் ஆர் ப்ளூவாக இருக்கும். வேறு கூலர் ஸ்டார்ஸில் ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலரில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சில ஸ்டார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1000 times larger than that of our sun. சன்னை விட பார்த்திங்கன்னா 1000 times பெருசாக கூட சில ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் எர்த்துலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறனால நம்ம அதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. A group of stars form an imaginary outline or meaningful pattern on the space. They represent an animal, mythological person or creature, a god or an object. This group of stars is called constellations. People in different cultures and countries adopted their own constellations outline. There are 88 formally accepted constellations. ஒவ்வொரு நாட்டில் இருக்க மக்களும் இந்த ஸ்டார்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கன்ஸ்டலேஷன்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 88 வந்து ஃபார்மில் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த ஆரிஸ், ஜெமினி, லியோ, ஆரியன், ஸ்கார்பியஸ் அண்ட் கேசிபியோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கன்ஸ்டலேஷன். அதாவது நம்ம ஜாதகம்னு சொல்கிறாங்களே அதில் வந்து கட்டம் சரியில்லை அது எல்லாமே வந்து இந்த கன்ஸ்டலேஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம்.
அதாவது நம்ம மில்கி வே கேலக்ஸிலேருந்து இப்போ சோலார் சிஸ்டத்துக்கு வந்துட்டோம். சோலார் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா மெயினாக சன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. The sun and celestial bodies which revolve around it from the solar system. It consists of large number of bodies such as இதில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் இருக்கும், காமெட்ஸ் இருக்கும், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் மீராய்ட்ஸ் இதெல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. The gravitational force of attraction between the sun and these objects keep moving them revolving around. சன்னுக்கும் இந்த மீராய்ட்ஸை பிளானட்ஸு காமெட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால தான் எல்லாமே வந்து சன்னை சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சன்னில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா the sun is sometimes referred to by its Latin name Sol and Greek name Helios. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது க்ரீக் நேமில் வந்து ஹீலியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் லாட்டின் நேம் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. The ancient Greek grouped the sun together with the other celestial bodies which moved across the sky calling them all planets. இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு மொத்தமாக பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் the sun is a medium sized star, a very spinning ball of hot gases. இப்போ நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் சைஸ் ஒரு ஸ்டார் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் கேஸ்னால ஒரு ஸ்பின்னிங் பால்னு சொல்கிறாங்க. 3/4 of the sun has hydrogen gas and 1/4 has helium gas. 3 பங்கு ஹைட்ரோஜன் இருக்கும், 1 பங்கு வந்து ஹீலியம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஓவர் a million times as big as earth. எர்த்தை விட million times ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Hydrogen atoms combine or fuse together to form a helium under enormous pressure. This process called nuclear fusion release enormous amount of energy as light and heat. அதாவது சன்னில் நடக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்னால தான் லைட் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜி வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம எர்த்துக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் திஸ் எனர்ஜி விச் மேக்ஸ் சன் ஷைன் அண்ட் ப்ரொவைட் ஹீட். The sun is situated at the center of the solar system. The strong gravitational fields cause other solar matter, mainly planets, asteroids, comets, meteoroids and other debris to orbit around it. இந்த சோலார் சிஸ்டத்தில் சென்ட்ரல் இருக்கக்கூடிய இந்த சன்னுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கனால எல்லாமே வந்து இந்த சன்னை தான் சுற்றி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The sun is believed to be more than 4.6 billion years old. சன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.6 billion years old இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மோட்டனோ பாக்ஸ் பாருங்கள். சன் அது டயாமீட்டர் பார்த்திங்கன்னா about 13,92,000 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வால்யூம் பார்த்திங்கன்னா எர்த்தை விட 1.3 மில்லியன் டைம்ஸ் பெருசாக இருக்கும். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா about 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. சன்னோட கிராவிட்டி பார்த்திங்கன்னா நம்ம இதிலே கிராவிட்டி இருக்குது, எர்த்தில் கிராவிட்டி இருக்குது, அது போக 28 டைம்ஸ் லார்ஜராக ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 5500 செல்சியஸ். நம்ம வந்து அது கிட்ட கூட போக முடியாது, போனாலே நம்ம சாம்பிள் கூட இல்லை, அது கூட வராது, அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும். கோர் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 1.5 மில்லியன் டிகிரி செல்சியஸ். கோர் கிட்ட நம்மளால் எர்த்து கிட்ட கூட சன்னு கிட்ட கூட போகவே முடியாது. காம்போசிஷன் பார்த்திங்கன்னா 75% ஆஃப் ஹைட்ரோஜன் இருக்கும், 25% ஹீலியம் ப்ளஸ் 70 எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரியும். பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட ஹோல் உள்ளெல்லாம் இப்படி இருக்குது, மொத்தமாக இருக்க அந்த ஹீட்டு, ஃப்ளாரு, சன் ஸ்பாட் சப்ளை என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் சன் வந்து இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அட் த டைம் ஆஃப் பிக் பேங், அதாவது இந்த பிக் பேங் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளோஷன். அது நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் வெளியே வந்து ஒரு பெரிய க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆச்சு. விச் லேட்டர் கான்சன்ட்ரேட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக எல்லாம் கான்சன்ட்ரேட் ஆகி நிறைய கேலக்ஸிஸாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த கேலக்ஸிக்குள்ளே சில ஹைட்ரஜன் அதெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. வித் டைம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்தனால இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரஜன்லாம் என்ன ஆச்சுன்னா கான்சன்ட்ரேட் ஆகி சன் அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம் தான் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஜுவலி the sun and the other solar turned into a slowly spinning molecular cloud. கொஞ்சமாக சுற்றி ஸ்பின்னிங் மாலிகுலர் க்ளவுடாக இருந்து எல்லாம் சேர்ந்து சன்னையும் சோலார் சிஸ்டத்தையும் உருவாக்குச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கேலக்ஸியில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஹைட்ரஜன் இந்த ஹீலியம் மாலிகுல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் டஸ்ட்டோடு சேர்ந்து. The cloud started to undergo the process of compression as a result of its own gravity. Its excessive and high speed spinning ultimately resulted in the flattening into a ஜெயிண்ட் டிஸ்க். அப்போ பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் அதிகமான கிராவிட்டி அதுக்குள்ளே உருவானனால அதே ஒரு சுழற்சி மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, ஒரு ஜெயிண்ட் டிஸ்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்க் சுற்றும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சன் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ்
Hence, since the sun is primarily made of very hot gas, the surface of the equator rotates once every 25.4 days. The rotation near the poles takes around 36 days. அதாவது பார்த்திங்கன்னா அது வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2.4 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல்ஸ் கிட்ட வர்றப்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனர்ஜி அவுட்புட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி எமிட்டட் பை த சன் இஸ் அ விசிபிள் லைட். எல்லாம் ஒரு விசிபிள் லைட் அண்ட் ரேடியேஷனை தான் வெளியே விடும். அதை நம்ம இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு சொல்கிறோம். அது போக நம்ம அதை வந்து ஹீட்டாகவும் நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டூ யூ நோ பாக்ஸ் பார்க்கலாம். The sun travels around galaxy once every 200 million years, a journey of 1 lakh light years. சன் பார்த்திங்கன்னா அது ஒரு சென்டர் ஆஃப் த கேலக்ஸி சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 200 மில்லியன் இயர்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சன் ப்ரொவைட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம எர்த்துக்கு அது எவ்வளோ எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நிறையா சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா 126 000000000 இந்த அளவுக்கான எனர்ஜியை வந்து எர்த்துக்கு வந்து அது சப்ளை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் 186 days ஒன் cannot see the sun in the north pole. நார்த் போல் இருக்கவங்களால 186 daysக்கு சன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. The amount of energy reaching the earth surface on the sun is 6000 times the amount of energy used by all human beings worldwide. அதாவது கிட்டத்தட்ட 6000 டைம்ஸ் வந்துட்டு அது நம்ம யூஸ் பண்ண எனர்ஜி தான் 6000 டைம்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நம்மளோட பூமிக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சன் இஸ் ஒன் அமாங் த 6000 ஸ்டார்ஸ் விச் இஸ் விசிபிள் டு த நேக்கட் ஐ ஃப்ரம் த அர்த். அர்த்துலேருந்து பார்க்கக்கூடிய 6000 ஸ்டார்ஸில் ஒரு ஸ்டார் தான் சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் அ காமன் மிஸ்கன்செப்ஷன் தட் sun emits yellow color radiation and it is not true. sun வந்து ஒரு yellow கலரில் ஒரு ரேடியேஷன் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க. the radiation coming out from the sun வந்து contains எல்லா கலருமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லோவுக்கு வந்து அதிகமான இன்டென்ஸ் இருக்கனால நமக்கு அது அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிளானெட்ஸாக the planet revolve around the sun along a definite curved path which is called an orbit. அதாவது சன்னை பிளானட்ஸ் வந்து சுற்றி வருது இல்லையா, பிளானெட்ஸு அது சுற்றி வரக்குன்னு ஒரு பேவ்மெண்ட்லாம் ஒரு பாத்துன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம ஆர்பிட்டுன்னு சொல்கிறோம். இட் இஸ் எலிப்டிக்கல். இது வந்து எலிப்டிக்கல் இன் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. the time taken by the planet to complete one revolution, அதுதான் நம்ம பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். the period of revolution பார்த்திங்கன்னா increases as the distance of planet from the sun increases. சன்லேருந்து நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு. அதாவது இப்போ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா எர்த்து வந்து கொஞ்சம் கிட்ட இருக்குது. ஸோ நமக்கு வந்து 365 days ஆகுது ஒரு சுற்றி வர்றதுக்கு. அந்த மாதிரி கிட்ட ஒவ்வொரு சாட்டர்ன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகும். நம்ம வந்து 365 டேஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஆனால் அங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தஸ் த பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் பார்த்திங்கன்னா 365.30 days அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நெப்டியூன் பார்த்திங்கன்னா நம்ம கணக்குப்படி 164.80 years வந்து அதை சுற்றி வந்தால் தான் நம்ம அது ஒரு ரெவல்யூஷனை வந்து சன்னை வந்து ஒரு டைம் சுற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிசைட்ஸ் revolving around the sun, a planet also rotates on its own axis like a top. அதாவது பம்புற மாதிரி எர்த்தும் பார்த்திங்கன்னா சன்னை சுற்றி வந்தாலும் தன்னைத்தானே சுற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் டேக்கன் பை த பிளானட் டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன் அப்படிங்கிற பீரியட் ஆஃப் ரொட்டேஷன்னு சொல்லலாம். சன்னை சுற்றி வந்தால் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன், தன்னைத்தானே சுற்றிக்கிச்சுன்னா அது வந்து பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் சொல்கிறாங்க. நமக்கு எர்த்து பார்த்திங்கன்னா 23 hours and 56 minutes சுற்றி வருது. தட் இஸ் நம்ம டோட்டலாக 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஆனால் மெர்க்குரி பார்த்திங்கன்னா அது எப்படி வரும்னா 59 எர்த் டேஸ், அதாவது அது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 59 எர்த் டேஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 1416 hours ஆகும் அது சுற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு 24 hours தான், பட் மெர்க்குரி பார்த்திங்கன்னா 1000 hours மேலே சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. ஜூபிட்டர் ரொட்டேட்ஸ் ஸோ ஃபாஸ்ட் அட் டே லாஸ்ட் ஒன்லி லெஸ் தென் 10 hours. பட் ஜூபிட்டர் பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஸோ 10 hours அது வந்து அதோட ஒரு பீரியட் ஆஃப் ரொட்டேஷனாக முடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. லென்த் ஆஃப் அ டே ஆன் ஈச் பிளானட், ஒவ்வொரு பிளானட்டில் இது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மெர்க்குரியில் பார்த்திங்கன்னா 58.65 days இத்தனை நாள் எடுத்துக்கும் ஒரு ரொட்டேஷன் முடிக்கிறதுக்கு. வீனஸ் பார்த்திங்கன்னா 243 days எடுத்துக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 23 hours தான். மார்ஸில் 24.62 hours. ஜூபிட்டர் வந்து 9.92 hours தான், சீக்கிரமாக சுற்றிடும். சாட்டர்ன் பார்த்திங்கன்னா 10 to 23 hours, அதுவும் ஃபாஸ்ட்டாக சுற்றும்.
யுரேனஸ், நெப்டியூன் இது எல்லாமே வந்து எர்த்தை விட ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஆனால் மெர்க்குரி, வீனஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் அது வந்து ரொட்டேட் ஆகும்னு சொல்கிறாங்க. த பிளானட்ஸ் ஆர் ஸ்பேஸ் அன்இவன்லி. ஒவ்வொரு பிளானட்டும் பார்த்திங்கன்னா நடுக்கூடிய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அன்இவனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. த ஃபஸ்ட்டு 4 planets ஆர் ரிலேட்டிவ்லி க்ளோஸ் டுகெதர் அண்ட் க்ளோஸ் டு த சன். ஃபஸ்ட்டு 4 planetsஸாக இருக்கக்கூடிய இந்த மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ் பார்த்திங்கன்னா சன்னுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. தே ஃபார்ம் த இன்னர் சோலார் சிஸ்டம் further from the star in the outer solar system, whereas planets are much more spread out. Thus the distance between the Saturn and the Uranus is much greater, about 20 times the distance between the Earth and Mars. அதாவது Earth and Mars வந்து கொஞ்சம் கிட்ட இருக்குது. அப்போது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் அண்ட் யுரேனஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா எர்த் அண்ட் மார்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட 20 times அது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 4 planets மட்டும்தான் கொஞ்சம் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The 4 planets grouped together in the inner solar system are Mercury, Venus, Earth and Mars. They are called inner planets. வெளியே இருக்க பிளானட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்து இருக்க 3 planets பார்த்திங்கன்னா அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. They have a surface of solid rock crust and also called rocky planets. இது எல்லாத்துலேயும் வந்து ராக்ஸ் இருக்குது. ஸோ இது ராக்கி பிளானட்ஸ்னு சொல்கிறாங்க. Their inside surface and atmosphere are formed in a similar way and form similar pattern. Our planet Earth can be taken as a model for the other 3 planets. அதாவது நம்ம எர்த்தோட பிளானட் எப்படி நம்ம எர்த் பிளானட் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் அடுத்த பிளானட்ஸும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலாக எடுத்திருக்காங்க. இந்த 4 அதர் பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்டர் சோலார் சிஸ்டம், அவுட்டர் பிளானட்ஸ்ன்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா மெயினாக ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் நிறைய கேஸ் இருக்கும், டென்ஸ் அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இருக்கிற ராக்கி பிளானட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கேசியஸ் பிளானட்ஸ்னு சொல்கிறாங்க. த 4 அவுட்டர் பிளானட்ஸ் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் ஹாவ் ரிங்ஸ் whereas the 4 inner planets do not have any rings. அதாவது வெளியே இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் பிளானட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரிங்ஸ் இருக்கும், நமக்கு வந்து ரிங்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரிங்ஸ் ஆர் ஆக்சுவலி டைனி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ராக் கவர்டு வித் ஐஸ். இந்த ரிங்ஸில் என்ன இருக்குன்னா ராக்ஸு கவர்டு வித் ஐஸோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. Now let us learn about the each planet in the solar system. நம்ம இப்போ ஒவ்வொரு பிளானட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், யூனிவர்ஸ் வந்து எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்கி வே கேலக்ஸி, அதாவது கேலக்ஸிஸ் எப்படி வந்துச்சு, குரூப் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது, அதில் நம்ம இருக்கிறது மில்கி வே கேலக்ஸி. இப்போ அந்த மில்கி வே கேலக்ஸியில் வந்துட்டு நம்ம இருக்கிறது ஒரு சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டமில் சன் இருக்குது. சன்லேருந்து இப்போ அடுத்து என்னென்ன பிளானட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.